அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகும் இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியது. மகர ராசியில் பிறந்தது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனிப்பட்ட நோக்கமும் ஒரு வாழ்க்கை பாதையும் ஒரு கர்ம பயணமும் இருப்பதாக நம் முன்னோர்கள் விளக்கியுள்ளனர். அந்த வகையில் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஏன் மற்றவர்களை விட வித்தியாசமாக அமைகிறது? ஏன் இவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் அதிக சோதனைகள் வருகிறது? ஏன் சில விஷயங்கள் தாமதமாக கிடைத்தாலும் கிடைத்த பிறகு நீண்ட காலம் நிலைத்து நிற்கிறது? இவை அனைத்துக்கும் பின்னால் என்ன காரணம் என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் மகர ராசிக்காரர்களின் உண்மையான குணநலன்கள் என்ன, அவர்கள் மனதிற்குள் யாருக்கும் தெரியாமல் சுமந்து செல்லும் போராட்டங்கள் என்ன, அவர்கள் வாழ்க்கையின் உண்மையான பலம் என்ன, பலவீனம் என்ன, ஏன் சிலரால் அவர்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியவில்லை, அவர்கள் பிறந்ததற்கான ஆன்மீக நோக்கம் என்ன, அவர்களுடைய கர்ம பயணம் எப்படி அமைந்துள்ளது, சனி பகவானின் ஆதிக்கம் அவர்களின் வாழ்க்கையை எவ்வாறு வடிவமைக்கிறது, எந்த தெய்வத்தின் அருள் இவர்களுக்கு அதிகமாக துணை நிற்கும் என்று ஜோதிட மரபில் கூறப்படுகிறது. தற்போது உள்ள கிரக நிலைகள் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை சுட்டி காட்டுகின்றன, இனி வரும் காலங்களில் வாழ்க்கை எந்த திசையில் நகரக்கூடும் என்பதையும் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு பயமுறுத்துவதற்காகவோ கண்மூடித்தனமாக நம்ப வைப்பதற்காகவோ அல்ல. ஜோதிட மரபில் கூறப்படும் கருத்துக்களையும் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பலர் அனுபவிப்பதாக கூறப்படும் பொதுவான அம்சங்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த பகிர்வு அமைந்துள்ளது. இதில் உங்களுடைய வாழ்க்கையோடு பொருந்தும் பல விஷயங்கள் இருக்கலாம். அதே நேரத்தில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அவர்களின் முயற்சி, சூழ்நிலை மற்றும் முடிவுகளாலும் வடிவமைக்கப்படுகிறது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். எனவே இந்த பதிவை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக பாருங்கள். ஏனெனில் ஒவ்வொரு பகுதியில் சொல்லப்படும் தகவல்களும் அடுத்த பகுதியுடன் தொடர்புடையவை. குறிப்பாக மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்தால் தங்களை பற்றியும் தங்கள் வாழ்க்கை பயணத்தை பற்றியும் எதிர்காலத்தை நோக்கி எப்படி முன்னேற வேண்டும் என்பதையும் ஒரு புதிய பார்வையில் சிந்திக்க உதவும். வாருங்கள், மகர ராசியின் மறைந்திருக்கும் வாழ்க்கை ரகசியங்களை ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம். மகர ராசியில் பிறந்ததற்கான உண்மையான காரணம் என்ன என்ற கேள்விக்கு ஜோதிட சாஸ்திரம் கூறும் விளக்கம் மிகவும் தனித்துவமானது. ஒவ்வொரு ராசியும் ஒரு குறிப்பிட்ட குணத்தையும் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை பொறுப்பையும் குறிக்கிறது. அந்த வகையில் மகர ராசி என்பது வெறும் ஒரு ராசி அல்ல. பொறுப்பு, ஒழுக்கம், பொறுமை, காலத்தின் மதிப்பு, கர்மத்தின் பலன் ஆகியவற்றை மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு வாழ்க்கை பாதையாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் மகர ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே எளிதாக அமையாமல் ஒவ்வொரு கட்டத்திலும் அனுபவங்களின் மூலம் அவர்களை வலிமையானவர்களாக மாற்றும் விதத்தில் அமைகிறது என்று ஜோதிட மரபுகள் கூறுகின்றன. பலருக்கு சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்புகள் வரலாம். சிலருக்கு தங்களுடைய ஆசைகளை விட குடும்பத்தின் தேவைகளை முதலில் நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். சிலருக்கு உழைத்த அளவிற்கு உடனடி பலன் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருப்பதாகவே ஜோதிட கண்ணோட்டம் கூறுகிறது. வாழ்க்கையின் மதிப்பை ஆழமாக உணர்ந்து நிலையான வெற்றியை அடையக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்குவதற்கான பயணம்தான் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்று பல ஜோதிட நூல்கள் விளக்குகின்றன. மகர ராசியில் பிறந்தவர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் அதை முழு பொறுப்புடன் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பார்கள். ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை முடிக்கும் வரை எளிதில் கைவிட மாட்டார்கள். மற்றவர்கள் பார்க்காத விஷயங்களை கூட முன்கூட்டியே சிந்தித்து செயல்பட முயற்சிப்பார்கள். அதனால் பல நேரங்களில் அவர்கள் அமைதியாக இருப்பவர்களாக தோன்றினாலும் அவர்களின் மனதில் எப்போதும் எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் திட்டமிடுதலும் ஓடிக்கொண்டே இருக்கும். மகர ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடம் அடிக்கடி வெளிப்படும் என்று ஜோதிட மரபு கூறுகிறது. அது என்னவென்றால், அவசரமாக கிடைக்கும் வெற்றியை விட உழைப்பின் மூலம் கிடைக்கும் நிலையான வெற்றியே நீண்ட காலம் நிலைக்கும் என்பதுதான். அதனாலதான் பல மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சோதனைகள் அதிகமாக இருந்தாலும் அனுபவம் அதிகரிக்கும் காலத்தில் அவர்கள் உறுதியான நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்று கருதப்படுகிறது. இதனால்தான் மகர ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட முடியாது என்று பல ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். இவர்களின் பயணம் மெதுவாக தோன்றலாம், ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் அவர்களை உள்ளுக்குள் மேலும் வலிமையாக்கும் ஒரு படியாக அமைகிறது. அதுவே மகர ராசியின் தனித்துவம் என்றும் இந்த ராசியில் பிறந்ததற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்றாகவும் பாரம்பரிய ஜோதிடம் விளக்குகிறது. இப்போது பலருடைய மனதில் எழும் அடுத்த கேள்வி, மகர ராசிக்காரர்களுக்காக பிரம்மன் எழுதிய விதி என்ன என்பதுதான். ஜோதிட மரபில் கூறப்படுவது என்னவென்றால்,
ஒவ்வொரு மனிதனும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்காக பிறப்பதில்லை. ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வாழ்க்கை பாதையும் பல அனுபவங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் இருப்பதாக கருதப்படுகிறது. அந்த வகையில் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான இடம் பெறுவது கர்மமும் காலமும் ஆகும். மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக காணப்படும் என்று பல ஜோதிடர்கள் கூறுவார்கள். அது என்னவென்றால், எந்த வெற்றியும் இவர்களுக்கு எளிதாக வந்து சேராது. கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பும், ஒவ்வொரு உயர்வும், ஒவ்வொரு சாதனையும் இவர்களின் உழைப்பு, பொறுமை, ஒழுக்கம் ஆகியவற்றின் மூலம்தான் உருவாகும். இதன் காரணமாக சில நேரங்களில் எல்லோருக்கும் எளிதாக நடக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம் என்ற எண்ணம் கூட மகர ராசிக்காரர்களுக்கு வரலாம். ஆனால் அதே வாழ்க்கையில் ஒருமுறை உறுதியான அடித்தளம் அமைந்த பிறகு அதை எளிதில் யாராலும் அசைக்க முடியாத நிலையும் உருவாகும் என்று ஜோதிட கண்ணோட்டம் கூறுகிறது. மகர ராசிக்காரர்களின் விதியில் இன்னொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், மனிதர்களை சரியாக அறிந்து கொள்ளும் அனுபவம். ஆரம்ப காலங்களில் சில தவறான நம்பிக்கைகள், சில ஏமாற்றங்கள், சில உறவு சிக்கல்கள் ஏற்படலாம். ஆனால் அந்த அனுபவங்களே பின்னர் யாரை நம்ப வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும், எந்த முடிவை எப்போது எடுக்க வேண்டும் என்பதற்கான வாழ்க்கை பாடமாக மாறும். அதனால் மகர ராசிக்காரர்கள் வயது அதிகரிக்க அதிகரிக்க மனதளவில் மிகவும் முதிர்ச்சி அடைவார்கள் என்று கூறப்படுகிறது. இவர்களின் விதியில் இன்னொரு தனிச்சிறப்பு பொறுப்பிலிருந்து ஓடாமல் இருப்பது. குடும்பம், வேலை, தொழில், உறவுகள், பணம், கடமை என எந்த விஷயமாக இருந்தாலும் அதை முழுமையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் இதனால் தங்களுடைய விருப்பங்களையே ஒதுக்கி வைப்பார்கள். வெளியே பார்க்கும் மனிதர்களுக்கு இது தெரியாமல் போகலாம். ஆனால் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையை நெருக்கமாக பார்த்தவர்கள் அவர்கள் அமைதியாக எவ்வளவு சுமைகளை சுமந்து செல்கிறார்கள் என்பதை உணர்வார்கள். ஜோதிட மரபில் கூறப்படுவது என்னவென்றால், மகர ராசிக்காரர்களின் விதி என்பது விரைவாக உயர்ந்து விரைவாக மறைவதற்கானது அல்ல. மெதுவாக வளர்ந்து அனுபவத்தால் வலுப்பெற்று காலம் செல்ல செல்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கை பாதை என்று கருதப்படுகிறது. அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையை மற்றவர்களின் வேகத்துடன் ஒப்பிட வேண்டாம் என்று பல ஜோதிட நூல்கள் அறிவுறுத்துகின்றன. மகர ராசிக்காரர்களுக்கு காலம் எடுத்துக் கொடுத்த வெற்றி பெரும்பாலும் நிலைத்து நிற்கும் வெற்றியாக இருக்கும் என்பதே இந்த ராசியின் மிக முக்கியமான சிறப்புகளில் ஒன்றாக கூறப்படுகிறது. மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையை பற்றி பேசும்போது அவர்களின் குணநலன்களை புரிந்து கொள்ளாமல் இந்த ராசியை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. வெளியில் இருந்து பார்க்கும்போது அவர்கள் அதிகமாக பேசாதவர்களாகவும் எப்போதும் சீரியஸாக இருப்பவர்களாகவும் தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர்களின் மனதிற்குள் நடக்கும் சிந்தனைகளை பலரால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு விஷயத்தை சாதாரணமாக பார்க்காமல் அதன் எதிர்கால விளைவுகள் என்ன, அதனால யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், அதை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம் என்று தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் பல நேரங்களில் அவர்கள் அமைதியாக இருந்தாலும் அவர்களின் மனம் ஒருபோதும் அமைதியாக இருப்பதில்லை. மகர ராசிக்காரர்கள் எதையும் உடனடியாக நம்ப மாட்டார்கள். ஒரு மனிதரை நம்புவதற்கே காலம் எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு முறை நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த உறவை முழு மனதுடன் காப்பாற்ற முயற்சிப்பார்கள். இதுவே பல சமயங்களில் அவர்களுக்கு ஏமாற்றத்தையும் தரக்கூடும். ஏனெனில் அவர்கள் கொடுக்கும் உண்மையான அன்பையும் விசுவாசத்தையும் எல்லோராலும் திருப்பி கொடுக்க முடியாது. அதனால் வாழ்க்கையில் சில உறவுகள் அவர்களை ஆழமாக காயப்படுத்தும். ஆனால் அந்த அனுபவத்திற்கு பிறகு அவர்கள் மாறிவிடுவார்கள். யாரை நம்ப வேண்டும், யாரை தூரத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதை அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்வார்கள். இவர்களுக்கு இன்னொரு முக்கியமான குணம் பொறுப்பை ஒருபோதும் தவிர்க்க மாட்டார்கள் என்பதுதான். வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தாலும், வேலையிடத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும், எல்லோரும் விலகும் நேரத்தில் கூட மகர ராசிக்காரர்கள் மட்டும் அதை எப்படி சரி செய்வது என்று யோசிப்பார்கள். அதனால் பல குடும்பங்களில் தெரியாமலேயே மிகப்பெரிய சுமையை சுமப்பவர்கள் இவர்களாகவே இருப்பார்கள். பல நேரங்களில் தங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் கூட ஒதுக்கிவிட்டு குடும்பத்தின் நலனுக்காக முடிவெடுப்பார்கள். இதற்காக யாராவது பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு அதிகமாக இருக்காது. மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு விஷயம் மிகவும் பிடிக்காது. அது பொய், துரோகம் மற்றும் பொறுப்பில்லாத நடத்தை. ஒருவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் இருந்தால் அவர்களின் மனதில் அந்த நபரின் மதிப்பு உடனடியாக குறைந்துவிடும். வெளியில் அவர்கள் எதுவும் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனதிற்குள் அந்த மனிதரை பற்றிய முடிவை எடுத்து விடுவார்கள். அதன் பிறகு மீண்டும் பழைய நம்பிக்கையை பெறுவது மிகவும் கடினம். இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால், மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய வெற்றியை சத்தமாக அறிவிக்க விரும்ப மாட்டார்கள். அமைதியாக உழைத்து அமைதியாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே அதிகமாக இருக்கும். அதனால்தான் பலர் அவர்களை சாதாரண மனிதர் என்று நினைத்து விடுவார்கள்.
ஆனால் காலம் கடந்த பிறகு அவர்கள் அடைந்திருக்கும் உயரத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். மெதுவாக தொடங்கினாலும் உறுதியான அடித்தளத்தை உருவாக்கி வாழ்க்கையை கட்டி எழுப்பும் திறமை மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய அடையாளமாக ஜோதிட மரபில் கூறப்படுகிறது. மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏன் ஆரம்ப காலம் அதிக சோதனைகளுடன் அமைகிறது என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். ஜோதிட மரபில் இதற்கு கூறப்படும் விளக்கம் என்னவென்றால், மகர ராசியின் அதிபதியான சனி பகவான் வேகம் காட்டும் கிரகம் அல்ல, மனிதனை அனுபவத்தின் மூலம் வளர்க்கும் கிரகம் என்று கருதப்படுகிறார். அதனால் இந்த ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் அந்த தாமதம் வீணாகாது என்பதே பாரம்பரிய நம்பிக்கை. மகர ராசிக்காரர்களின் சிறுவயது அல்லது இளமை காலத்தை கவனித்து பார்த்தால் பலருடைய வாழ்க்கையில் ஒரு பொதுவான அம்சம் காணப்படும். அவர்கள் நினைத்தபடி எல்லாம் உடனே நடக்காது. குடும்ப சூழ்நிலை, பொருளாதார பிரச்சினை, கல்வியில் இடையூறு, வேலை கிடைப்பதில் தாமதம், உழைத்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்காத நிலை, உறவுகளில் ஏமாற்றம் போன்ற அனுபவங்கள் சிலருக்கு வரக்கூடும். ஆனால் இந்த அனுபவங்களே பின்னாளில் அவர்களை மிகவும் வலிமையான மனிதர்களாக மாற்றும் என்று ஜோதிட கண்ணோட்டம் கூறுகிறது. மற்றவர்கள் எளிதாக கைவிடும் சூழ்நிலைகளிலும் மகர ராசிக்காரர்கள் மீண்டும் எழுந்து நிற்கும் மனவலிமையை வளர்த்துக் கொள்வார்கள். ஒரு தோல்வி அவர்களை முழுமையாக உடைத்து விடாது. மாறாக அந்த தோல்வியில் என்ன தவறு நடந்தது என்பதை அமைதியாக ஆராய்ந்து அடுத்த முறை அதை சரி செய்ய முயற்சிப்பார்கள். அதனாலதான் இந்த ராசிக்காரர்கள் ஒரு முறை அனுபவம் பெற்ற பிறகு அதே தவறை மீண்டும் செய்வது அரிது. இவர்களின் வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான உண்மை என்னவென்றால், மக்கள் இவர்களை ஆரம்பத்தில் குறைத்து மதிப்பிடுவார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அதே மக்கள் இவர்களை மதிக்கத் தொடங்குவார்கள். காரணம், மகர ராசிக்காரர்கள் வெறும் பேச்சில் நம்பிக்கை வைப்பதில்லை, அவர்கள் செயலின் மூலம் தங்களை நிரூபிக்க விரும்புவார்கள். அதனால் ஆரம்பத்தில் அவர்களை புரிந்து கொள்ளாதவர்களே பின்னர் அவர்களின் உழைப்பையும் நேர்மையையும் பாராட்டும் நிலை உருவாகும். ஜோதிட மரபில் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு விதையைப் போன்றது என்று உவமை கூறப்படுகிறது. விதை மண்ணுக்குள் இருக்கும் போது வெளியே இருந்து பார்த்தால் எதுவும் நடக்காதது போல தோன்றும். ஆனால் அந்த நேரத்தில் தான் அதன் வேர்கள் ஆழமாக வளர்கின்றன. அதுபோல மகர ராசிக்காரர்களின் ஆரம்ப வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கும் சோதனைகள் அவர்களின் எதிர்காலத்தை உறுதியாக அமைக்கும் அடித்தளமாக மாறும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட வயதிற்குள் வைத்து மதிப்பிட முடியாது. காலம் நகர நகர, அனுபவம் சேர சேர மகர ராசிக்காரர்களின் உண்மையான மதிப்பும் திறமையும் நிலையான முன்னேற்றமும் வெளிப்படத் தொடங்கும் என்று ஜோதிட பாரம்பரியம் கூறுகிறது. இப்போது பலருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், மகர ராசிக்காரர்களுக்கு எந்த தெய்வத்தின் அருள் அதிகமாக அமையும் என்பதுதான். ஜோதிட மரபின்படி மகர ராசியின் அதிபதி கிரகம் சனி பகவான். அதனால் சனியின் தாக்கம் இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கருதப்படுகிறது. ஆனால் அதனால் மகர ராசிக்காரர்கள் சனியை மட்டுமே வழிபட வேண்டும் என்று பொருள் அல்ல. சனியின் கருணையை முழுமையாக பெறுவதற்கு பல தெய்வ வழிபாடுகள் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக பாரம்பரியத்தில் கூறப்படுகின்றன. முதலில் மகாதேவன் சிவபெருமான். சனி பகவானின் கர்ம பலன்களை அமைதியாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற மன வலிமையை வழங்குபவர் சிவபெருமான் என்று சைவ ஆகமங்களிலும் பக்தி மரபுகளிலும் சிறப்பாக கூறப்படுகிறது. அதனால் மகர ராசிக்காரர்கள் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை மனமுருகி வழிபடுவது, ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை பக்தியுடன் ஜபிப்பது, பிரதோஷ காலத்தில் சிவாலய தரிசனம் செய்வது போன்றவை ஆன்மீக ரீதியாக நல்லதாக கருதப்படுகின்றன. அதேபோல் சனி பகவான் மகர ராசிக்காரர்களின் அதிபதி கிரகமாக இருப்பதால் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வணங்குவது, எண்ணெய் தீபம் ஏற்றுவது, தகுதியுள்ளவர்களுக்கு அன்னதானம் செய்வது, உதவி தேவைப்படுபவர்களுக்கு இயன்ற அளவு துணை நிற்பது போன்ற செயல்கள் நல்ல கர்மத்தை வளர்க்கும் வழிகளாக ஜோதிட மரபில் குறிப்பிடப்படுகின்றன. சனி பகவான் செல்வத்தை மட்டும் தருபவர் அல்ல, ஒழுக்கம், பொறுமை, பொறுப்பு ஆகியவற்றை வாழ்க்கையில் நிலைநிறுத்தும் கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் சிறப்பாக கருதப்படுகிறது. மனக்குழப்பம், பயம், தன்னம்பிக்கை குறைவு போன்ற சூழ்நிலைகளில் இருந்து மன உறுதியை பெறுவதற்காக பலர் ஆஞ்சநேயரை வழிபடுகின்றனர். அதேபோல் தடைகள் நீங்க வேண்டும், முயற்சிகளில் நிலைத்தன்மை வர வேண்டும் என்று விரும்புபவர்கள் விநாயகர் வழிபாட்டையும் மேற்கொள்வது பாரம்பரியத்தில் வழக்கமாக உள்ளது. ஆனால் இதையெல்லாம் விட மிக முக்கியமானது ஒரு விஷயம். எந்த தெய்வத்தை வணங்கினாலும் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவது நேர்மை, உழைப்பு, பொறுமை மற்றும் தர்மம் என்று ஜோதிட மரபு வலியுறுத்துகிறது. ஏனெனில் சனி பகவானின் கர்ம தத்துவம் மனிதனின் செயல்களுக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் என்ற எண்ணத்துடன் இணைக்கப்படுகிறது.
அதனால் பிறருக்கு தீங்கு செய்யாமல் கடமையை நேர்மையாகச் செய்து பெற்றோர் மற்றும் பெரியவர்களை மதித்து உதவி தேவைப்படுபவர்களுக்கு இயன்ற உதவியை செய்து வாழ்வது மகர ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ரீதியாக மிகப்பெரிய பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது. இதனாலதான் பல ஜோதிடர்கள் ஒரு கருத்தை அடிக்கடி கூறுவார்கள். மகர ராசிக்காரர்களின் உண்மையான அதிர்ஷ்டம் ஒரு நாளில் திடீரென உருவாகாது. ஆனால் அவர்கள் செய்யும் நல்ல செயல்கள், பொறுமையான உழைப்பு, ஆன்மீக நம்பிக்கை ஆகியவை சேர்ந்து ஒரு காலத்தில் அவர்களின் வாழ்க்கையை உறுதியான முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும். அதுவே மகர ராசியின் ஆழமான ஆன்மீக சிறப்பாகவும் கருதப்படுகிறது. இப்போது 2026ஆம் ஆண்டின் கிரக நிலைகளை அடிப்படையாக வைத்து மகர ராசிக்காரர்களின் தற்போதைய வாழ்க்கை எப்படி நகர்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த ஆண்டு ஜூன் மாத தொடக்கத்திலிருந்து குரு பகவான் கடக ராசியில் உச்சநிலைக்கு சென்றுள்ளார். சனி பகவான் மீன ராசியில் தனது நீண்டகால சஞ்சாரத்தை தொடர்கிறார். ராகு கும்ப ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் உள்ளன. இந்த அமைப்பு 2026இல் மகர ராசிக்காரர்களுக்கு பல முக்கியமான மாற்றங்களை உருவாக்கும் என்று வேத ஜோதிடத்தில் கருதப்படுகிறது. மகர ராசிக்கு கடகம் 7ஆம் இடமாகும். அங்கே உச்சம் பெற்ற குரு இருப்பதால் கூட்டாண்மை, திருமணம், வியாபார ஒப்பந்தங்கள், புதிய தொடர்புகள், வெளிநாட்டு வாய்ப்புகள் போன்ற விஷயங்களில் வளர்ச்சி பெறக்கூடிய காலமாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளாக தனியாக போராடிய பல மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது சரியான மனிதர்கள் வாழ்க்கைக்குள் வரத் தொடங்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்று ஜோதிட கண்ணோட்டம் கூறுகிறது. இதுவரை நான் மட்டும்தான் எல்லாவற்றையும் சுமக்கிறேன் என்று உணர்ந்தவர்களுக்கு இனிமேல் பொறுப்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபர்கள் கிடைக்கும் காலமாகவும் இதை பலர் விளக்குகின்றனர். அதே நேரத்தில் மீன ராசியில் இருக்கும் சனி மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வெறும் அதிர்ஷ்டத்தால் எதுவும் கிடைக்காது என்ற நிலை தொடரும். ஆனால் இதன் நல்ல பக்கம் என்னவென்றால், நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நிலையான அடித்தளம் உருவாகும். புதிய திறமைகளை கற்றுக்கொள்வது, தொழிலை விரிவுபடுத்துவது, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவது, புதிய வருமான வழிகளை உருவாக்குவது போன்ற விஷயங்களில் இந்த சனி உங்களை கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கத்துடன் செயல்பட வைக்கும் என்று ஜோதிட மரபு கூறுகிறது. ராகு தற்போது கும்பராசியில் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பண வரவு அதிகரிக்கும் வாய்ப்புகளுடன் சேர்த்து பண நிர்வாகத்திலும் சோதனைகள் வரலாம் என்று கருதப்படுகிறது. திடீர் முதலீடு, பிறர் சொல்வதை மட்டும் நம்பி பணம் செலவிடுவது, தேவையற்ற கடன் வாங்குவது போன்ற முடிவுகளில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். அதே நேரத்தில் பேச்சுத்திறன், இணையம், டிஜிட்டல் வேலைகள், புதிய தொழில் யோசனைகள் போன்றவற்றின் மூலம் வருமானத்தை அதிகரிக்க முயற்சிப்பவர்களுக்கு ராகு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று சில வேத ஜோதிட விளக்கங்கள் கூறுகின்றன. கேது 8ஆம் இடத்தில் இருப்பதால் பழைய பிரச்சனைகளை முடித்து புதிய கட்டத்திற்குள் செல்லும் மனநிலையும் உருவாகலாம். அதனால் 2026ஆம் ஆண்டின் மீதமுள்ள காலத்தை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வேகத்தில் அல்ல, நிலைத்தன்மையில் இருக்கும் என்று ஜோதிட கண்ணோட்டம் கூறுகிறது. உடனடி உயர்வை விட அடுத்த சில ஆண்டுகளுக்கும் பலன் தரக்கூடிய வேலை, தொழில், உறவு மற்றும் பொருளாதார அடித்தளத்தை உருவாக்கும் காலமாக இந்த ஆண்டு அமையக்கூடும். இந்த காலத்தில் திட்டமிட்டு செயல்படுபவர்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அந்த முயற்சியின் பலனை தெளிவாக பார்க்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்று பாரம்பரிய வேத ஜோதிடம் விளக்குகிறது. மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட வயதோ ஒரு குறிப்பிட்ட சம்பவமோ வைத்து மதிப்பிட முடியாது என்று ஜோதிட மரபில் கூறப்படுகிறது. காரணம், இந்த ராசிக்காரர்களின் முன்னேற்றம் பெரும்பாலும் ஒரே நாளில் உருவாகும் வகையில் இருக்காது. சிறிய முயற்சிகள், தொடர்ந்து செய்யும் உழைப்பு, அனுபவம், பொறுமை ஆகியவை சேர்ந்து ஒரு கட்டத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று கருதப்படுகிறது. அதனாலதான் பல மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அந்த நேரத்தில் நடந்த கஷ்டம்தான் இன்றைக்கு என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று உணரக்கூடிய சூழல் உருவாகும். இனி வரும் காலத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று, பல ஆண்டுகளாக மனதில் வைத்திருந்த திட்டங்களை செயல்படுத்துவது. 2, தேவையில்லாத மனிதர்களுக்காக நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்காமல் இருப்பது. கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்ட அனுபவங்கள் யார் உண்மையாக துணை நிற்பார்கள், யார் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிவிடுவார்கள் என்பதை உணர வைத்திருக்கலாம். அந்த அனுபவங்களை மறந்து விடாமல் அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவது இந்த காலத்துல முக்கியமாக இருக்கும். வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அதே நேரத்துல அந்த பொறுப்புகளே எதிர்கால பதவி உயர்வு அல்லது நிரந்தர நம்பிக்கைக்கான அடித்தளமாக மாறக்கூடும். தொழில் செய்பவர்களுக்கு மெதுவாக வளர்ந்தாலும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறும் காலமாக அமையலாம். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் முழுமையான திட்டமிடலுடன் செயல்பட்டால்
அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதன் பலனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்று ஜோதிட கண்ணோட்டம் கூறுகிறது. உறவுகளை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்கள் இனி எண்ணிக்கையை விட தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நிலைக்கு வரக்கூடும். எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிப்பதை விட உண்மையாக மதிக்கும் சிலரை மட்டும் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறலாம். இது பலருக்கு மன அமைதியையும் தேவையற்ற சிக்கல்களில் இருந்து விலகும் வாய்ப்பையும் தரக்கூடும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வேகமாக பணம் சம்பாதிப்பதை விட நிலையான சொத்து உருவாக்குவது, சேமிப்பை அதிகரிப்பது, நீண்டகால பாதுகாப்பை உருவாக்குவது போன்ற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இந்த அணுகுமுறை மகர ராசிக்காரர்களின் இயல்பான குணத்துடனும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஜோதிட மரபில் மகர ராசிக்காரர்களை பற்றி அடிக்கடி சொல்லப்படும் ஒரு கருத்து என்னவென்றால், இவர்களின் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தயாராக இருக்கும் மனிதரிடம் வாய்ப்பு வந்தால் அது நீண்டகால பலனாக மாறும். அதனால் இனி வரும் காலத்தில் கடந்த கால ஏமாற்றங்களை நினைத்து நிற்பதை விட அனுபவத்தை பலமாக மாற்றி ஒவ்வொரு முடிவையும் நிதானமாக எடுப்பதே மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக அமையும் என்று பாரம்பரிய ஜோதிடம் கூறுகிறது. இந்த பதிவின் இறுதியாக மகர ராசிக்காரர்களை பற்றி ஜோதிட மரபில் அடிக்கடி கூறப்படும் ஒரு முக்கியமான கருத்தை பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை நெருக்கமாக பார்த்தால் ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் எண்ணற்ற முயற்சிகளும், பல தோல்விகளும், பல அமைதியான போராட்டங்களும் இருக்கும். அதனால்தான் மகர ராசிக்காரர்களின் உண்மையான பலத்தை அவர்களுடன் நீண்ட காலம் பயணித்தவர்களால் மட்டுமே முழுமையாக உணர முடியும் என்று கூறப்படுகிறது. மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவதற்கான காரணம் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல. திட்டமிடும் திறன், பொறுப்புணர்வு, ஒழுக்கம், விடாமுயற்சி, தோல்வியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தொடங்கும் மனவலிமை ஆகியவை அவர்களின் உண்மையான மூலதனம் என்று ஜோதிட கண்ணோட்டம் கூறுகிறது. அதனால் பலர் கைவிடும் இடத்தில் மகர ராசிக்காரர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த குணமே ஒரு கட்டத்துல அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்கச் செய்யும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிட வேண்டாம். ஒருவருக்கு 25 வயதில கிடைப்பது உங்களுக்கு 35 வயதில கிடைக்கலாம். ஒருவருக்கு ஒரு ஆண்டில் உருவாகும் நிலை உங்களுக்கு 5 ஆண்டுகள் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அது உங்கள் வாழ்க்கை தவறான பாதையில் செல்கிறது என்பதற்கான அடையாளம் அல்ல என்று ஜோதிட மரபு கூறுகிறது. மகர ராசிக்காரர்களின் பலன் பல நேரங்களில் காலம் கடந்த பிறகே முழுமையாக வெளிப்படும் என்று கருதப்படுகிறது. நேர்மையான உழைப்பை விடாதீர்கள். குடும்ப பொறுப்பை மதியுங்கள். பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தை மதியுங்கள். உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். பண விஷயங்களில் நிதானமாக முடிவெடுங்கள். உண்மையாக உங்களை மதிக்கும் மனிதர்களை மட்டும் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குணங்கள் மகர ராசிக்காரர்களின் இயல்புடன் இணைந்திருக்கும் பொழுது அவர்கள் உருவாக்கும் வாழ்க்கை உறுதியானதாகவும் நிலையானதாகவும் அமையும் என்று பாரம்பரிய ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. மகர ராசியில் பிறந்தது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல என்று பல ஜோதிட மரபுகள் கருதுகின்றன. பொறுப்பை சுமக்கும் மனவலிமை, சோதனைகளை தாங்கும் பொறுமை, உழைப்பை நம்பும் குணம், காலம் வந்தபோது நிலையான வெற்றியை அடையும் திறன் ஆகியவை இந்த ராசியின் முக்கிய அடையாளங்களாக பார்க்கப்படுகின்றன. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்த அனுபவங்களில் எத்தனை விஷயங்கள் இந்த விளக்கத்துடன் பொருந்துகின்றன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த பதிவில் கூறப்பட்ட விஷயங்களில் உங்கள் வாழ்க்கையுடன் பொருந்திய அனுபவங்கள் இருந்தால் அவற்றை கருத்து பகுதியில் பகிருங்கள். உங்கள் அனுபவம் இதே ராசியில் பிறந்த மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஆன்மீக தகவல்கள், ஜோதிட பதிவுகள், ராசி பலன்கள், கோவில் வரலாறுகள், இறை அருள் தொடர்பான அரிய தகவல்கள் ஆகியவற்றை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம்ம சிவன் கோவில் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பொத்தானையும் அழுத்துங்கள். புதிய பதிவுகள் வெளியாகும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு உடனடியாக அறிவிப்பு கிடைக்கும். இறைவன் சிவபெருமானின் அருளும் சனி பகவானின் அனுகிரகமும் உங்கள் குடும்பத்தின் மீது என்றும் நிலைத்திருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம், மன நிம்மதி, நிலையான வருமானம், நல்ல உறவுகள், நீண்ட ஆயுள், ஆன்மீக முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் பெருக இறைவனை மனமாற பிரார்த்திக்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக பதிவில் சந்திப்போம். ஓம் நம சிவாய.